வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒன் பாட் ரெசிபியாக வத்த குழம்பு சாதம் செய்திருக்கிறேங்க. பச்சரிசி, பொன்னி பச்சரிசி போட்டு செய்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை பாருங்கள், ரொம்ப ஜோராக மனம் வீச மணக்க இருக்குதுங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஒரு ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறவங்களாம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஒரு 2 கரண்டி சாதம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது. இது செய்முறை விளக்கம் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். அடுத்து இதுக்கு நான் இன்றைக்கி செய்திருக்கிறது அப்பளப்பூ கூட்டு. இதில் காய் எதுவுமே போடாத வெங்காயம் தக்காளி போட்டு அப்பளப்பூ போட்டு கூட்டு வச்சுருக்குறேங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சாதத்துக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது கொஞ்சம் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கும் நான் செய்முறை விளக்கம் வேணும்னா கேளுங்க. இதுக்கும் நான் போடுறேன். வீடியோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க, நான் போடுறேன். அடுத்து இது 2 அப்பளம் வச்சுக்கலாம். எப்பயுமே அப்பளப்பூ இது எப்பயுமே கார குழம்புன்னா அதுக்கு ஒரு அப்பளம் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ் அது. அதில் 2 துண்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மாம்பழம், எப்பயும் போல் மாம்பழ துண்டுகள். இவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பொன்னி பச்சரிசியில் ஒன் பாட் ரெசிபி மாதிரி வத்த குழம்பு சாதம், அப்பளப்பூ போட்டு கூட்டு, மாம்பழம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்திருக்கோம். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.